வணக்கம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் அட்வொகேட்டுங்களுக்கு நிறைய பேர் தெரியும். வீடியோ கிரியேட்டர்ஸ் எப்படின்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக தர்மஸ்தலாவில் ஒரு 100 பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வீடியோ போட்டிருக்கீங்க. அது கிட்டத்தட்ட 8800 லிங்க்கை பிளாக் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு யூடியூப் சேனல் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் போங்க, டைரக்டாக சுப்ரீம் கோர்ட் வராதிங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போது அவங்க விசாரணை பண்ணலன்னு சொல்ல, கேரளா கவர்மெண்ட்டு இதை தனிப்படாம வச்சு சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு இருக்காங்க. போலீஸார் விசாரணை பண்ணலன்னு சொல்ல, எங்கேயுமே இதை தப்புன்னு சொல்ல, சரின்னு சொல்ல. அவர் துப்புரவு வேலை பார்க்குறவர் அப்ரூவரை மாதிரி இந்த மாதிரி என்னை செய்ய சொல்லியிருக்காங்க, வழுக்க டைமாக பயந்து நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அதாவது 100 பணத்தை புதைச்சேன், சில பணங்களை எரிச்சேன், அந்த உடல்களை பாலியல் துன்புறுத்தலுக்கான அடையாளங்களும் இருந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. எதுக்கு 10 வருஷம் கழிச்சு அவர் சொல்லியிருக்கேன்னா, அவரோட சொந்த ஒரு பொண்ணு இதே மாதிரி இறந்துருக்கு. அப்போ தலைமறைவாகி 10 வருஷம் கழிச்சு அந்த மனசாட்சிக்கு பயந்து நான் சொல்றேன் இருக்காரு. அதனால விசாரணை நடந்துருக்கு. எந்த ஒரு வீடியோ கிரியேட்டர்ஸும் தயவு செஞ்சு பொய்யா பரப்பாதீங்க. இப்போ நானே ரொம்ப நாள் கழிச்சு போடல, ட்ரெண்டாக இருந்தால் போட்டிருப்பேன். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் யூடியூப் சேனல் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சர்ன் ஹைகோர்ட்டு, இப்போ கர்நாடகா சொன்னது பெலத்தங்கடி தர்மஸ்தலா, கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போங்க, எதுக்கு டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் வரீங்க, அப்புறம் எதுக்கு நாங்கள் ஹைகோர்ட் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. அதனால அங்கே அப்ரோச் பண்ண சொன்னதுனால பெங்களூர் அது கர்நாடகா கோர்ட்டில் 8800 வீடியோஸை லிங்க் பண்ண அந்த வெப்சைட் எல்லாம் பிளாக் பண்ணுங்க, வெப்சைட் மூலிமா பகிரப்பட்ட லிங்க்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுங்க, அந்த சேனலை மட்டும், அதாவது சேனலில் இருக்க லிங்க்ஸை மட்டும், ஃபுல் சேனலில் இதை எதிர்பார்த்து இதை பகிரப்பட்டிருக்க அத்தனை இதையுமே நீங்கள் அந்த லிங்கை மட்டும் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. 8800. நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு யாருமே இதை பெருசாக பொய்யா பிரச்சாரம் பண்ணாதீங்க, சரிங்களா? அதனால தான் நானும் ஃபுல் வீடியோ போடல. அவங்க உடலை காணும்னு சொல்லி அவன் அந்த துப்புரவு வேலை பார்க்க அந்த கோயிலில் வேலை பார்க்க துப்புரவு ஆள் தான் அப்ரூவல் மாடி மனசாட்சிக்கு பயந்து நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு அப்பேராக இருக்கிற லாயர் அட்வொகேட்டு, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டு, அவர் என்ன சொல்கிறாரு, அப்ரூவல் மாதிரி இருக்காரு, பொய்யா இருந்துச்சுன்னா என்ன நடவடிக்கை இருக்குன்னு அவருக்கு தெரியும் இருக்காரு. அதனால விசாரணை நடைபெற்றிருக்கு. எந்த ஒரு வீடியோஸும் போட்டிருந்தீங்கன்னா அவங்க சேனலில் தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்க, எடுத்துருங்க. ஏன்னா இந்த விஷயத்த பிரபலமாக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். 8800 லிங்கை, இந்த வீடியோஸோட பகிர்ந்த லிங்கை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க கோர்ட்டு. அப்போ கோர்ட்டை மீறி யாரும் இல்லைங்க. எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல் டு லா, எல்லாருமே சமம் தான். சட்டத்துக்கு மேலே யாருமே இல்லைங்க. யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு ஆப்போசிட்ல கீழே தான், சட்டம் தான் மேலே. சட்டத்துக்கு ஆப்போசிட்ல எல்லாருமே பொதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால சட்டத்தை மதிச்சு அட்வொகேட்டுங்களுக்கு எல்லாம் தெரியும். தயவு செஞ்சு பொய்யா பகிரப்படாதீங்க. இந்த தர்மஸ்தல விஷயத்தை இத்தோடு விட்டுருங்க. ஏதாச்சும் வீடியோ போடுறீங்க, டெலிட் பண்ணிடுங்க, பிரச்சனை உங்களுக்கு தான், அதாவது உங்கள் சேனலுக்கு. அதாவது நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் நடவடிக்கைகள்னா அவங்க கோர்ட்டை அவமதிச்ச வரைக்கும் அவங்க நடவடிக்கைலாம். அதனால பொய்யா பகிராதீங்க. எந்த வீடியோஸ் போட்டிருந்தாலும் டெலிட் பண்ணுங்க உங்கள் சேனலில். இந்த 8800 லிங்கை ஆல்ரெடி இப்போ டெலிட் பண்ணுங்கன்னு இருக்காங்க கோர்ட்டில். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னன்னா, இதை விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பகிரலாம். விசாரணை முடிஞ்சு போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பிரபலப்படுத்துறதுனால உங்களுக்கு யூடியூப் சேனல் பெருசாகும்னு நினைப்பீங்க, ஆனால் பிரச்சனை உங்களுக்கு தான். கோர்ட் ஆர்டர் மீறி எதுவும் இல்லைங்க. அதனால எந்தாச்சும் வீடியோ இந்த தர்மஸ்தல விஷயத்தை பற்றி பேசிங்கன்னா விசாரணை போயிட்டுருக்கு. கேரளா கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க, போலீஸ்காரர் விசாரணை பண்ணுறது. எனக்கு ஆக்சுவலி பிரபலம் அடைஞ்ச கோயில் அது பெரிய புண்ணியஸ்தலம் இந்த கோயில். அதனால எதை கொடுத்து போலீஸ்காரங்க சமாளிச்சிருவாங்க. அதனால தனிப்பட இல்லை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட்டு நாங்கள் தனிப்பட அமைச்சிருக்கோம், விசாரணை போயிட்டு இருக்கு, போலீஸ்காரங்க என்ன நடவடிக்கை இன்னும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் போலீஸ்கார நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காங்க.
அதனால காத்திருந்து பார்ப்போம். யார் மேலேயும் தப்பு சொல்ல, எந்த கவர்மெண்ட் மேலேயும் தப்பு சொல்ல, வீடியோ பகிராதீங்க. ஏன்னா கோர்ட்ல வந்து கவர்மெண்ட் சொல்ல இந்த வீடியோ லிங்க் எத்தனை பேர் பகிரப்பட்டிருக்கோம், 8800 வீடியோஸை லிங்கை டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கோர்ட்டை ஆர்டரை மதிச்சு இந்த வீடியோவை பகிராதீங்க. அதாவது தர்மஸ்தலா வீடியோவை எந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றி பேசுகிறவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோஸை டெலிட் பண்ணுங்க. தேங்க்யூ.